Hello student, very important 5 mark question. Exercise 2.5 grouping model பேஸ் பண்ணி இந்த ரெண்டு சமையும் எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். Example sum 2.15 question number 7. Example sum 2.15ல 3 complex numbers நம்ம கொடுத்துருக்காங்க. Z1, Z2, Z3. அதில் modulus Z1 equal R, modulus Z2 equal R, modulus Z3 equal R சொல்லி கொடுத்துட்டாங்க. Next, Z1 plus Z2 plus Z3 not equal 0. Prove that. இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து. இப்போ நம்ம modulus Z1 ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். modulus Z1 equal R சொல்லி எடுத்துக்கலாம். modulus Z1 equal R. நெக்ஸ்ட்டு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணலாம். ஈக்குவல் ஆர் ஸ்கொயர். இப்போ நமக்கு வந்து ஃபார்முலா ஒன்று உண்டு. என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாடுலஸ் இஜெட் ஸ்கொயர் மாடுலஸ் இஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் இஜெட் இன்டு இஜெட் பார். இதே மாதிரி மாடுலஸ் இஜெட் ஒன் ஸ்கொயர் இருந்தால் இங்கே இஜெட் ஸ்கொயராக இருந்தால் மாடுலஸ் இஜெட் ஸ்கொயராக இருக்கும்போது இஜெட் இன்டு இஜெட் பாராக மாறுது. அதே மாதிரி இங்கே மாடுலஸ் இஜெட் ஒன் ஸ்கொயராக இருக்கும்போது இஜெட் ஒன் இன்டு இஜெட் ஒன் பார் சொல்லி மாறும். அப்போ இதை அதே மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இஜெட் ஒன் இன்டு இஜெட் ஒன் பார் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர். இதில் இஜெட் ஒன் பார் நம்ம ஃபைன் பண்ணிக்கிடுவோம். அப்போ ரிமைனிங் உள்ளது ஆர் ஸ்கொயர் டிவைடிங் பை இஜெட் ஒன் சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். இஜெட் ஒன் பார் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் டிவைடிங் பை இஜெட் ஒன். இதே மாதிரி இஜெட் டூக்கும் இஜெட் த்ரீக்கு நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா வந்து அதாவது இஜெட் டூ பார் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் டிவைடிங் பை இஜெட் டூ கிடைக்கும். அதே மாதிரி இஜெட் த்ரீக்கு நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஆர் ஸ்கொயர் டிவைடிங் பை இஜெட் த்ரீ கிடைக்கும். அதாவது இஜெட் டூ பார் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் டிவைடிங் பை இஜெட் டூ. அதே மாதிரி இஜெட் த்ரீ பார் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் டிவைடிங் பை இஜெட் த்ரீ கிடைக்குது. இஜெட் ஒன் பார் இஜெட் டூ பார் இஜெட் த்ரீ பாருக்கான ஆன்சரை நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 7க்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 7லையும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7ல் 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாடுலஸ் இஜெட் ஒன் ஈக்குவல் 1 கொடுத்துருக்கு. மாடுலஸ் இஜெட் டூ ஈக்குவல் 2 கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் இஜெட் த்ரீ ஈக்குவல் 3 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாடுலஸ் இஜெட் ஒன் ப்ளஸ் இஜெட் டூ ப்ளஸ் இஜெட் த்ரீ ஈக்குவல் 1 இதை சோதட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து என்ன செய்ய போனால் இந்த 9 இருக்குல்ல இந்த 9 வந்து நம்ம வந்து 3 ஸ்கொயர்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். இந்த 9 எப்படி பண்ண போனால் 3 ஸ்கொயர்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல 3 ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இந்த 2 வந்து 4 வந்து 2 ஸ்கொயர்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். இங்கே ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை 1 ஸ்கொயர்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய இதை வந்து எல்ஹெச்எஸ்ஸாக நம்ம அசீம் பண்ணிக்கலாம். அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். எல்ஹெச்எஸ் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே உள்ள 3 இங்கே உள்ள 3க்கு போல என்ன பண்ணுறோம்னா மாடுலஸ் இஜெட் த்ரீ ரைட் பண்ண போகிறோம். அப்போ 3க்கு பதிலாக இங்கே மாடுலஸ் சிம்பிள் நமக்கு இருக்கட்டும். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா வந்து மாடுலஸ் இஜெட் த்ரீ 3க்கு வந்து மாடுலஸ் இஜெட் த்ரீ. அப்போ ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இஜெட் ஒன்னையும் இஜெட் டூவையும் அப்படி ரைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2க்கு பதிலாக என்ன ரைட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய 2க்கு பதிலாக நம்ம என்ன ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இங்கே 2க்கு என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி பாருங்கள். மாடுலஸ் இஜெட் டூ கொடுத்துருக்கு 2க்கு பதிலாக. அப்போ இந்த இடத்துல மாடுலஸ் இஜெட் டூ ரைட் பண்ணிடலாம். மாடுலஸ் இஜெட் டூ இங்கே 2க்கு மேலே ஸ்கொயருக்குனால ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இஜெட் ஒன் இன்டு இஜெட் த்ரீ ப்ளஸ் 1 ஸ்கொயர். 1க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் 1. அப்போ மாடுலஸ் இஜெட் ஒன் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன மாடுலஸ் இஜெட் ஒன் ஸ்கொயர் எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு இஜெட் டூ இன்டு வந்து இஜெட் த்ரீ. இதில் நம்ம மறுபடியும் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அதாவது இஜெட் ஸ்கொயருக்கான ஃபார்முலா இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். இஜெட் ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன இருக்கும் இஜெட் இன்டு இஜெட் பார் சொல்லி ரைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ரைட் பண்ணிடலாம். ஃபார்முலாவை ரைட் பண்ணிடலாம். மாடுலஸ் சிம்பிளை கொடுத்துக்கோங்க. ஃபார்முலாவை ரைட் பண்ணினா இஜெட் த்ரீ இன்டு இஜெட் த்ரீ பார். நெக்ஸ்ட்டு இஜெட் ஒன் இஜெட் டூ. நெக்ஸ்ட் அதே மாதிரி இஜெட் டூக்கு வந்து இஜெட் டூ ஸ்கொயர் இருக்குது. மாடுலஸ் இஜெட் டூ ஸ்கொயர் இருக்குது. அந்த இடத்துல இஜெட் டூ இன்டு இஜெட் டூ பார் எழுதிக்கோங்க. ரிமைனிங் கூட அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. இஜெட் ஒன் இன்டு இஜெட் த்ரீ. நெக்ஸ்ட் ப்ளஸ் மாடுலஸ் இஜெட் ஒன் ஸ்கொயர் பதிலாக இஜெட் ஒன் இன்டு இஜெட் ஒன் பார். நெக்ஸ்ட்டு இஜெட் டூ இஜெட் த்ரீ. இதில் நம்ம இதில் Z1, Z2, Z3 இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு Z1, Z2, Z3 இருக்குது. நெக்ஸ்ட் இதுலேயும் பாருங்கள் Z1, Z2, Z3.
அப்போ 3 இருந்து Z1 Z2 Z3 நம்ம காமனாக வெளியில் எடுக்க முடியும். அப்போ இந்த இடத்துல நம்ம Z1 Z2 Z3 காமனாக வெளியில் எடுக்கலாம். ரிமைனிங் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல Z3 பார் இருக்கும், இங்கே Z2 பார் இருக்கும், இங்கே Z1 பார் இருக்கும். அப்போ Z3 பார் ப்ளஸ் Z2 பார் ப்ளஸ் Z1 பார் இருக்குது. இது எல்லாத்துக்கும் தனித்தனி மாடலஸ் எடுத்தலாம். இது எல்லாத்துக்கும் நம்ம தனித்தனி மாடலஸ் எடுத்தோம்னா இங்கெல்லாம் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ தனித்தனி மாடலஸ் நம்ம எடுத்தோம்னா என்ன வரும்னா Z1 பார், நெக்ஸ்ட்டு Z2 பார், நெக்ஸ்ட்டு Z3 பார். நெக்ஸ்ட் இதெல்லாம் டோட்டலாக வந்து மொத்தமாக காமனாக, அதாவது தனித்தனியாக இருக்கிறத ஒரேடியாக காமனாக நம்ம கொடுத்தலாம். மாடலஸில் வந்து Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஒரே பாராக கொடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த மாடலஸ் Z1 மாடலஸ் Z2 மாடலஸ் Z3 இப்போலாம் நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாடலஸ் Z1க்கு 1 கொடுத்துருக்காங்க, மாடலஸ் Z2க்கு 2 கொடுத்துருக்காங்க, மாடலஸ் Z2க்கு 3 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம மல்டிப்ளிகேஷனில் கொடுத்தோம்னா மல்டிப்ளிகேஷன் என்ன வரும்? 1 2 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா ரைட் பண்ணலாம். என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாடுலஸ் Z பார் ஈக்குவல் மாடுலஸ் Z சொல்லி எடுத்துக்கலாம். மாடுலஸ் Z பார் ஈக்குவல் மாடுலஸ் Z. அப்போ இது டோட்டலாக சேர்ந்தது வந்து Z மாடுலஸ் Z. அப்போ இந்த இடத்துல மாடுலஸ் Z பார் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் Z சொல்லி ரைட் பண்ணலாம். அப்போ மாடுலஸ் Zனா Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3. இப்போ இந்த மாடுலஸ் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 இப்போ நமக்கு ஆல்ரெடி இங்கே வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 1 சொல்லி. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 1 2 is 2 2 3 are 6. நெக்ஸ்ட் இங்கே 1 இருக்கும். இப்போ இதுக்கு பிறகு 1 அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதோடைய வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது 6 கிடைக்குது. இப்போ நம்ம எல்கஜஸ் எடுத்தோம் நமக்கு வந்து 6 கஜஸ் கிடச்சிருச்சு. இப்போ ஹென்ஸ் சோன் கேட்டாங்க, நம்ம ஹென்ஸ் சோன் சொல்லி முடிச்சிடலாம். நமக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் இது கம்ப்ளீட்டாக நமக்கு முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் நம்பர் 7க்கான ஆன்சரை எழுதி நம்ம பாக்ஸ் பண்ணியாச்சு, ஹென்ஸ் சோன் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ எக்ஸாம்பிள் சம்முக்கு நம்ம வந்துடலாம். எக்ஸாம்பிள் சம்மில் Z1 பார், Z2 பார், Z3 பார் நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். அதாவது Z1 பார் ப்ளஸ் Z2 பார் ப்ளஸ் Z3 பார் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா R² டிவைடிங் பை Z1 ப்ளஸ் R² டிவைடிங் பை Z2 ப்ளஸ் R² டிவைடிங் பை Z3 கிடைக்குது. இதிலிருந்து R² நம்ம காமனாக வெளியில் எடுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய தனித்தனியாக இருக்கக்கூடிய இந்த பாரை வந்து ஹோல் பார்ன்னு சொல்லி எழுதலாம். அதாவது Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஹோல் பார்ன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். எல்லாமே ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி ரைட் பண்ணுறோம். இதில் R² நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னா 1 டிவைடிங் பை Z1 இருக்கும், ப்ளஸ் 1 டிவைடிங் பை Z2 இருக்கும், ப்ளஸ் 1 டிவைடிங் பை Z3 இருக்கும். இப்போ இதில் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து டினாமினேட்டரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். டினாமினேட்டரில் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் Z1 இன்டு Z2 இன்டு வந்து Z3 கிடைக்குது. இப்போ இந்த டினாமினேட்டரில் இந்த Z1 Z2 Z3 எது இல்லைன்னு சொல்லி பாருங்கள். Z2வும் Z3யும் இல்லை. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இதில் Z2 இருக்குது, ரிமைனிங் என்னென்ன இல்லை? Z1ம் Z3யும் இல்லை. இதில் Z3 இருக்குது, அப்போ ரிமைனிங் என்னென்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா Z1ம் Z2வும் இல்லை. இப்போ எல்சிஎம் நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே R² இருக்குது. இங்கே இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். மாடுலஸ் Z பார் ஈக்குவல் மாடுலஸ் Z பார் ஈக்குவல் இங்கே வந்து மாடுலஸ் Z சொல்லி இருக்குது. Z1 பார் ப்ளஸ் Z2 பார் ப்ளஸ் Z3 பார் தனித்தனியாக இருக்கிறத ஹோல் பார்ன்னு சொல்லி நம்ம கொடுத்தாச்சு. இதில் R² நம்ம காமனாக எடுத்து கொடுத்தாச்சு. இப்போ எல்சிஎம் ஃபைன் பண்ணலாம். எல்சிஎம் ஃபைன் பண்ணுறதுக்கு டினாமினேட்டர் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். Z1 இன்டு Z2 இன்டு Z3. இதில் எல்சிஎம் எடுக்கணும்னா இங்கே Z1 மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல டினாமினேட்டரில் Z1 இருக்குது. அப்போ ரிமைனிங் என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Z2வும் Z3யும் இல்லை. Z2வும் Z3யும் இல்லை. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இதில் Z2 இருக்குது. அப்படின்னா வந்து Z1ம் Z3யும் இல்லை. இதில் Z3 இருக்குது. அப்படின்னா Z1ம் Z2வும் இல்லை. அப்போ எல்சிஎம் ஃபைன் பண்ணியாச்சு. இங்கே R² இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ண Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் வந்து Z3 ஹோல் பார் இருக்குது. இப்போ ரெண்டு சைடுமே என்ன செய்யணும், மாடுலஸால் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ மாடுலஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு சைடு மாடுலஸால் மல்டிப்ளை பண்ணால் இங்கே மாடுலஸ் தனித்தனி மாடுலஸ், இங்கேயும் மாடுலஸ் இங்கேயும் மாடுலஸ், ரெண்டு சைடு மாடுலஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை வந்து தனித்தனியாக நம்ம மாடுலஸை வந்து பிரிச்சிடலாம். இதில் பாருங்கள் மாடுலஸ் Z பார் இருக்குல்ல, இந்த இடத்துல பாருங்கள் மாடுலஸ் Z பார் நம்ம எடுத்திருக்கோம். மாடுலஸ் Z பார் ஈக்குவல் மாடுலஸ் Z நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம ரைட் சைடு ரைட் பண்ணியில் என்ன பண்ண போகிறோம், மாடுலஸ் Z பார்னு எடுத்து Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 மாடுலஸ்
மாடுலஸ் Z1 + Z2 + Z3ன்னு சொல்லி நமக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம R² வெளியில் எடுத்துலாம். R² மாடுலஸ் எடுத்தாலும் மாடுலஸ் கிடைக்கும். நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ தனித்தனியாக நம்ம மாடுலஸ் எடுத்துலாம். அப்போ மாடுலஸ் எடுத்தோன்னா Z1 × Z3 + Z2 × Z3 நெக்ஸ்ட் Z1 × Z3 + Z1 × Z2 டிவைடிங் பையில் உள்ளதை வந்து தனித்தனி மாடுலஸாக எடுத்துடலாம். Z1 பார் அதாவது மாடுலஸ் Z1 மாடுலஸ் Z2 மாடுலஸ் Z3. இப்போ இங்கே மாடுலஸ் Z1 மாடுலஸ் Z2 மாடுலஸ் Z3 இருக்கலாம். நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாடுலஸ் Z1 ஈக்குவல் ஆர் மாடுலஸ் Z2 ஈக்குவல் ஆர் மாடுலஸ் Z3 ஈக்குவல் ஆர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து ரைட் பண்ணிடலாம். இப்போ R² இங்கே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரில் உள்ள வேல்யூ அப்படி இருக்கட்டும். Z2 × Z3 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் Z1 × Z3 ப்ளஸ் Z1 × Z2 டிவைடிங் பை மாடுலஸ் Z1க்கு வந்து ஆர் மாடுலஸ் Z2க்கு ஆர் மாடுலஸ் Z3க்கு ஆர். இப்போ இங்கே R² இருக்குது, இங்கே R² நம்ம டிவைட் பண்ணலாம். ரிமைனிங் ஆர் இருக்கும். ரிமைனிங் நமக்கு இந்த சைடு என்னக்குன்னா மாடுலஸ் Z1 + மாடுலஸ் Z2 + மாடுலஸ் Z3 இருக்குது. இதுக்கப்புறம் எதுவுமே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். கொஸ்டினில் என்ன இருக்குதோ இங்கே நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி பாருங்கள். இதைத்தானே ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. இதை அப்படியே எடுத்து எழுதி ஹென்ஸ் ப்ரூவ்னு சொல்லி நம்ம ஆன்சரை முடிச்சிடலாம். கடைசியாக கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதி ப்ரூவ் தட்னு கேட்டிருந்தாங்க. ஹென்ஸ் ப்ரூவ்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணி முடிச்சாச்சு. குரூப்பிங் மாடலை பேஸ் பண்ணி ஒரே நேரத்தில் 2 சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். குரூப்பிங் மாடல் உங்களுக்கு பப்ளிக் டயத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.